இப்படி ஒரு டெட்லண்டா, அதுவும் கொடைக்கானல்ல. இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. சில்வர் ஃபால்ஸ் வந்துட்டோம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அழகே ஒரு வியூ பாயிண்ட் பாருங்களேன். இங்க பாருங்க ஆஃப் ரோடு என்ன இருக்குன்னு பாட்டு வருவோம். டெட் எண்ட் கம்ப்ளீட்டா தரமான ஒரு இடம். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் தான் போயிட்டுருக்கோம். எல்லாம் நம்ம ஆளுங்க தான் ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. டேய், இங்கே இருந்து கொடைக்கானல் வெறும் 120 கிலோமீட்டர் தான். கொடைக்கானல் போயிட்டு ஒன் டே ட்ரிப் இன்னைக்கு போயிட்டு இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம். காலையில் மணி 6 மணி போயிட்டு ஈவினிங் நைட் போட்டு ரிட்டர்ன் ஆயிடலாம். போமா வாங்க போ. பாய், போனிக்கிறேன் போயிட்டு. மக்களே, நம்ம பைக் எடுத்து கிளம்பியாச்சு. கொடைக்கானல்ல அன்எக்ஸ்ப்ளோர்ட் பிளேசஸ் அங்கே தான் இன்னைக்கு நம்ம போயிட்டுருக்கோம். எப்பவும் போல் குணா கேவு, பில்லர் ராக் இப்போலாம் நம்ம போகவே இல்லை. நம்ம ஆரம்பத்துலேருந்தே போக மாட்டோம் அந்த பக்கம், எனக்கு கூட்டமாக இருப்பான்னு சொல்லிட்டு. அதனால் இப்போ வந்து வேற ஒரு லொக்கேஷன் பார்த்து வச்சுருக்கேன். சரி அங்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. கொடைக்கானல் வீட்டிலேருந்து பக்கம்தான், 120 கிலோமீட்டர் அவள் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அதனால் எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பணும் அப்படின்னா ஒரு 3 ஹவர்ஸ் தான். நம்ம வாட்டர் ஜாலியாக போயிட்டு வந்துடலாம். சூரியனை பாருங்க, அவங்களுக்கு தெரியுதா தூரத்தில் எப்படி இருக்கு பாருங்க. குட் மார்னிங் சொல்கிறாங்க, சூப்பராக இருக்குங்க. இங்கே பெட்ரோல் பங்க் இருக்குங்க, இங்கே வந்து பெட்ரோல் அடிச்சுட்டு போயிடுவோம். செயின் ஸ்ப்ரே, ஏர் செக்கு எல்லாம் பண்ணாச்சு, பெட்ரோல் மட்டும் போடல. சொல்லிட்டாங்க. போங்க இல்லை போங்க. ஃபுல் டேங்க் அடிச்சாச்சு. ஆனாங்க இங்கே அடித்தா ஒரே ரோடு தான். நம்மளோட ஸ்பீட் லிமிட் உங்களுக்கு எப்போவுமே தெரியும், 70லேருந்து 80 தான். நம்ம இதே ஸ்பீட் லிமிட்டில் போயிட்டே இருக்கோம். நம்ம ஒன்றும் எப்போ சொல்லுமா, நம்ம ஒன்றும் ரேஸுக்கு போகல, நம்ம ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர். ரேஸுக்கும் எக்ஸ்ப்ளோருக்கும் ஏன் வித்தியாசம் இருக்குது. அதனால் ஸ்பீடாக தான் போக மாட்டோம். 60லேருந்து 80 2 பேருமே டபுள் ஹெல்மெட் போட்டுருக்கோம். ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. எப்போ பைக் எடுத்தாலுமே ஹெல்மெட் போடாமல் பைக் ஓட்டாதீங்க. திண்டுக்கல் ஏரியாச்சுங்க, அந்த மாலை இருக்கும், அந்த மாலை ஏரியாச்சு. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனோம்னா நாகமலை போட்டோம். இங்கேருந்து ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறமேலே அடுத்த பாலை ஏறி இறங்கணும். நோர் பாலை ஏறி இறங்கினதுக்கப்புறமேலே ரயில்வே கேட்டு லெஃப்ட் எடுக்கணும். போகிற ரூட் எல்லாமே அழகா இருக்கும். நான் ராத்திரி ஒன்றா உங்களுக்கு காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே போகிறேன். நம்ம நாகமலை கொண்டு வந்துட்டோம். பாலத்துக்கு கீழே இறங்கணும் அப்படின்னா நாகமலை புதுக்கோட்டை ஊருக்குள்ளே போகிறது. இந்த ஹைவே ஏறிட்டோம் அப்படின்னா திண்டுக்கல் ஹைவே. பாருங்களேன் ரைட் சைடில் நான் பாருங்க சொல்லும் போதாங்க ரைட்டில் என்னமாச்சும் வந்துருக்கேன். அப்போ பாருங்களேன் சன்ரைஸு அப்படியே கீழே ஃபுல்லாக நெல் நட்டுருக்காங்க. அப்படியே கட்டந்தோப்பு, அப்படியே அதுக்கு மேலே மலை எப்படி இருக்கு பாருங்களேன். அது அப்படியே சிறுமலை, புல்லானம்பட்டி திருமலை அப்படியே கனெக்ட் ஆகி அப்படியே கொடைக்கானல் கனெக்ட் ஆகிடும். தரமாரி பட்டலாம் அங்கே பாருங்க. இந்த பத்தே நம்ம வாடிப்பட்டி வந்துட்டோங்க. இப்போ லெஃப்ட் எடுக்கணுங்க. நம்ம ரயில்வே கேட்டு வரோம், லெஃப்ட் எடுக்கணும். ரயில்வே கேட்டா
இது வந்து லிட்டில் பிட் ஷார்ட் ரூட். இது இனி கொஞ்சம் ஊருக்குள்ளே போகிற மாதிரி தாங்க இருக்கும். இனி ஹைவே கிடையாது, இனி கொஞ்சம் ஊருக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நான் சொன்னேன்ல, இது ஷார்ட் ரூட். கொடைக்கானலோட ஸ்பெஷாலிட்டி என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு வந்து ஒரு ஹில்ஸ் ஏற ஃபீலிங்கை கொடுத்துரும். அதே இது நம்ம ஊரில் இருந்து மேகமலையும் பக்கம் ஒரு மேகமலையும் போவோம். மேகமலை இதே 120-120 கிலோமீட்டர் தான் வரும் நம்ம வீட்டில் இருந்து. மேகமலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மலை அடிவாரம் போகிற வரைக்கும் நீங்கள் வந்து ஹில்ஸ் ஏறுற ஒரு ஃபீலே கொடுக்காது. ஆனால் ஏறிச்சுன்னு வைங்களேன், பாதி மலைக்கு எஸ்டேட்டே இருக்காது. என்னடா மேகமலை தானா இல்லை வேறு எது மலை ஏறிட்டோமான்னு உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். ஆனால் பாதி மலை தாண்டிச்சுன்னு வைங்க, சான்ஸே கிடையாது. அப்படியே என்ன சொல்கிறது, அங்கேருந்து கிளம்பவே மனசு இருக்காது. அங்கே கடை இந்த மாதிரி எதுவுமே பெருசாக இருக்காது, எல்லாமே இருக்கும். ஆனால் வந்து கொடைக்கானல் 3,8 அந்த அளவுக்குலாம் இருக்காது. அது வந்து லிமிட்டடான கடை அந்த மாதிரி தான் இருக்குமா, சான்ஸே இருக்காது. அங்கேருந்து கிளம்பவே வந்து மனசே இருக்காது. காலையில் போயிட்டு ஈவினிங் வரைக்கும் இருந்துட்டு ஒரு 4 மணி 3-4 மணிக்குள்ள ரிட்டர்ன் ஆயிடுவோம். அவ்வளோதான் போவோம் நம்ம வீட்டில். அதுவும் கொஞ்சம் பக்கம்தான். இங்கே ஒரு ஐயங்கார் இருக்குங்க, அந்த ஐயங்கார்லேருந்து லெஃப்ட்டு ஸ்ட்ரைட்டாக போகக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா மறுபடியும் உங்களை ஹைவே கனெக்ட் பண்ணி விட்டுரும். ஒரு தடவை வழி தெரியாமல் அப்புறம் சுற்றி விட்டேன். இங்கே லெஃப்ட் எடுத்துகிட்டு வந்தோம்னா அவ்வளோதான், இங்கே ஒரே ரூட்டு தான். நேரம் இது நம்ம கொண்டு போய் வந்தலை கொண்டு போய் விட்டுருவோம். இந்த க்ளவுஸ் ஒட்டுங்க, உண்மையிலே ரொம்ப ஒட்டு. 450 ரூபாயே எவ்வளோ தான் வாங்கினேன். தரமான க்ளவுஸுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அங்கே ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃபீலு. அதுக்கப்புறமேலு நம்ம எத்தனை தடவை இதை யூஸ் நான் நிறையா தடவை இதை போட்டு யூஸ் பண்ணிட்டேன். நான் என்ன சொல்கிறது, வீடுன்னு இங்கேருந்து வீடு டீ குடி போகிறேன்னா க்ளவுஸ் போட்டு போகிறது. சும்மா நான் வந்து பைக்கர் அப்படின்னு சொல்லி காட்டிக்கிறதுக்காகவே வந்து சும்மா போட்டு போகிறது. அதனாலேயே வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இந்த க்ளவுஸு இன்னும் சின்ன கீரல் கூட இல்லை, ஒரு கோடு கூட இல்லை, தரமாக இருக்குது. ஆனால் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ், ஃபோன் யூஸ் பண்ண முடியாது. அது ஒன்று தான் பிரச்சனை. மிச்சபடி க்ளவுஸ் வந்து தரமான க்ளவுஸு. இதுக்கு பேர் வந்து ப்ரோ பைக்கர். ஹில்ஸில் வந்து எப்படி இன்னைக்கு வந்து ரிட்டர்ன் இறங்குற கூட்டம் அதிகமாக இருக்கும், ஏறுறது கம்மியாக இருக்கும், இறங்குறது கொஞ்சம் நிறையா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு மண்டே நம்ம நிலக்கோட்டை வந்துட்டோங்க. எனக்கு பெரிய ஊர் நிலக்கோட்டைன்றது. இனி அடுத்த பெரிய ஊர் பார்த்தீங்கன்னா வத்தலக்குண்டு. வத்தலக்குண்டு போயிட்டா போகுங்க. அதுக்கப்புறமேலு வத்தலக்குண்டு தாண்டினோட்டையும் ரைட்டு எடுத்தோடனே ஹிட் ஸ்டார்ட் ஆகிடும். அவ்வளோதான். நம்ம வத்தலக்குண்டு வந்துட்டோம் மக்களே. வத்தலக்குண்டு வந்து எப்போதுமே கொஞ்சம் டிராஃபிக்கான ரூட். ஏன்னா இங்கே சிங்கிள் ரோடு தான் இருக்குது, அதனால் கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்கும். கடை எதுவும் திறக்கலை. எனக்கு தெரிஞ்ச மணி ரொம்ப ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். கீழே ஹில்ஸ் ஏறுறப்ப கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுவேன் ஃபோட்டோ எடுக்க. அப்போ வந்து டைம் கண்டிப்பாக பார்த்து எத்தனை கிலோமீட்டர்ஸ், மணி எத்தனை, நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் எல்லாத்தையுமே உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுவேன். இ பாஸ் கட்டாயம்ன்ற மாதிரி போட்டுருவாங்க. கொடைக்கானல் இ பாஸ் எடுக்கிறதும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லாட்டி ஒரு 2 நிமிஷம் கூட நிறைய தெரில போய் கேட்டால் எடுத்துப்போம். இ பாஸ் மட்டும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நம்ம போய் இ பாஸ் எடுத்துப்போம். ஆன்லைனில் போட்டாலே வந்துடும் சார். மக்களே இங்கே நம்ம ரைட் எடுக்கணும். ஒரு சின்ன வேலை வந்துருச்சு. என்னன்னா எல்லா இடத்துலையும் போட்டிருந்தாங்க இ பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒருவேளை ஒரு இடத்த போட்டிருந்தா
பிரச்சனை இல்லை, எல்லா இடத்துலையும் போட்டிருக்காங்க. சரி அப்போ இ பாஸ் கண்டிப்பாக எடுக்கணும் போகணும்னு சொல்லிட்டு நிப்பாட்டி இ பாஸ் வெப்சைட்டில் போயிட்டு அப்போ தான் நான் அப்ளை பண்ணதானே கிடச்சிருச்சு. ஒரு 10 நிமிஷம் லேட்டு. மக்களே நம்ம அடிவாரம் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு வருஷத்தில் என்னமோ கட்டியிருக்காங்க கொடைக்கானல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் போன வருஷம் நான் வந்து பிள்ளைங்க இப்போ தான் கட்டிக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போதான் கட்டிக்காங்க கொடைக்கானல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் டோல்கேட் வரப்போதா, டோல் வரப்போகுதுன்னு நினைக்கிறேங்க. என்ன வரப்போன்னு சரியாகவே தெரியலையே. இது டோலா என்னன்னு. ஆனால் இப்போ தான் கட்டியிருக்காங்க. வந்து நான் போன தடவை வந்தப்போ கட்டலை, இப்போ தான் இருக்கு. நம்ம கொடைக்கானலையே செக் போஸ்ட் தாண்டியாச்சு. இதுதான் ஸ்டார்ட். இருங்க அவங்களுக்கு வந்தா அங்கே போட்டிருப்பாங்க கொடைக்கானல் இன்னும் எத்தனை கிலோமீட்டர் உள்ளதுன்னு. நான் உங்களுக்கு நிப்பாட்டி நானும் தெரிஞ்சுக்கிறேன். கொடைக்கானல் 46 கிலோமீட்டருங்க. அப்படியே இருங்க, டைமும் பார்த்துருவோம். செவன் 39. நம்ம வீட்டில் கிளம்புனது 6 மணி. இப்போ மணி பார்த்தீங்க அப்படின்னா 7:39. அதில் 10 நிமிஷம் இ பாஸ் போயிடுச்சு. இல்லைன்னா கரெக்டாக இருந்திருக்கும். அது பிரச்சனை இல்லைங்க. நம்ம அப்படியே பைக் எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். கொடைக்கானல் அழகே அழகுதாங்க. அலைகளின் ராணி. அழகு இருக்காதா? குழு தெரியுது பார்த்தியா? குழு தெரியுது, கீழே தெரிஞ்சிச்சு. ஆனால் என்னதான் இருந்தாலும் கொடைக்கானல் குழுன்றது தனி. கீழே நம்ம ஹில் ஏறி போயிட்டு இருக்கோம். இன்னும் வந்து 40 கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்லி போர்டு பார்த்தேன். நம்ம எத்தனை கிலோமீட்டர் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 79.4, அதாவது 80 கிலோமீட்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து கீழே பார்த்தோம்னா ஒரு டேம் தெரியும், அதுக்கு பேர் மஞ்சளார் டேம். இப்போ வந்து தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குங்க. சின்னதாக ஒரு ஸ்டாப்பி போட்டோன்னு வைங்களேன். என்னங்க ஸ்டாப்பி போட்டு அங்கிட்டு போய் பார்க்கலாம் பார்த்தா அடைச்சி வச்சுட்டாங்க. ஐயோ சச்சா அடைச்சிட்டாங்களே. ஏன்னா சில்வர் ஃபால்ஸ் டைம் பாருங்க, தாளையார் ஃபால்ஸ் ஒரு ஃபால்ஸ் இருக்குங்க, அதை காட்டலான்னு பார்க்குறேன். தண்ணி வருதாங்க தாளையாரில். அடைச்சாங்க பார்த்தியா? சச்சா நல்ல வியூ பாயிண்ட்டுங்க அது. தண்ணி வரல, அந்த இருக்குல்ல ஃபால்ஸு. அந்த குழி தான், அதான் ஃபால்ஸு. தண்ணி வரல, தண்ணி வருது கொஞ்சோண்டு தெரியுதா? சின்னதா. இல்லை மேலே கீழே அப்படியே சின்னதா, அப்படியே சின்ன ஊற்று மாதிரி வருது. இது இந்த ட்ரிப்பு வந்து முழுக்க வந்து பட்ஜெட் ட்ரிப். சரி பட்ஜெட் ட்ரிப்புன்னு சொல்கிறீங்க, அப்புறம் பைக்கில் வந்தீங்க அப்படின்னு இங்கே கேட்கலாம். அதான் சொல்லுங்களா, பஸ்ஸில் வந்தாலுமே நம்ம வீட்டில் இருந்து மதுரைக்கு, அதுக்கப்புறம் வீட்டில் மதுரை 2 பேரா, எப்படி ஒரு 35 ஒரு 70 ரூபா வச்சுக்கோங்களேன். 70 40 ரூபா அப் அண்ட் டவுனுக்கு 140 ரூபா. அதுக்கப்புறம் 150 ரூபா வச்சுக்கோங்க ரவுண்டா. அதுக்கப்புறமேலு அங்கேருந்து கொடைக்கானல் டிக்கெட்டு எவ்வளோன்னு சொல்லி தரல, எப்படி ஒரு 100 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும். 100 ரூபா கீழே வந்து கண்டிப்பாக இருக்காது. 120 ரூபா அந்த ரேஞ்சு கண்டிப்பாக அவ்வளோ இருக்கும். கூட தான் இருக்கும் நினைக்கிறேன், சரியாக தெரில. ஒரு 150 ரூபா எஸ்டிமேஷன் வச்சுக்குவான். 300 அப் அண்ட் டவுனு 600. 600ஓட 140 சேர்த்தோம் அப்படின்னா 740 ரூபா மொத்தமாக. நம்ம 740 ரூபா போட்டு பஸ்ஸில் வர்றதுக்கு நம்ம பயலுக்கு 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டோம் அப்படின்னா கொடைக்கானல் போய் நம்ம கூட்டிகிட்டு வந்துடும். அதனால தான் நம்ம வந்து பைக்கில் வந்தோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட, இது பட்ஜெட் ட்ரிப்புன்னு. அதனால என்ன தெரியுமா பண்ணியிருக்கோம்,
காலையில் ஒரு 4 மணி அப்போ 3:30 எந்திரிச்சிட்டா. 3:30 அலாரம் வச்சு எந்திரிச்சிட்டு சப்பாத்தி சுட்டு சோயாபீன்ஸ் குருமா வச்சு அதை ரோல் பண்ணி டிஃபனில் பேக் பண்ணி வச்சிட்டா. ஒரு டப்பா வேறு எடுத்து பாக்ஸ் எடுத்து அதை பேக் பண்ணி வச்சிட்டா. காலையில் எந்திரிக்கிற சப்பாத்தி மூணு என்ன சப்பாத்தி ரெடின்னு சொல்லி பார்க்குறேன். அக்கா சப்பாத்தி சுட்டு ரெடியாக வச்சுட்டேன்டா அப்படின்றா. அதனால வந்து மார்னிங்கும் லஞ்சுக்கும் நமக்கு சப்பாத்தி இருக்கு. சப்பாத்தி, சோயாபீன்ஸ் குருமா, தண்ணி பாட்டிலு எல்லாமே இருக்கு. அதனால தான் சொன்னேன் இது முழுக்க முழுக்க பட்ஜெட் ட்ரிப். மக்களே இப்போ உங்களுக்கு வந்து ஒரு வியூ காட்டுறேன். எப்படி கொஞ்சம் நல்லா வெயில் அடிக்குது இந்த இடத்துல, கொஞ்சம் ஸ்டாப்பிங் போட்டு போவோம். ஆமாம், இங்கே வந்து கொஞ்சம் நல்லா வெயில் அடிக்குது. ஒரு சின்னதாக ஒரு ஷாப்பிங் போட்டு 5 நிமிஷம் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புவோம். அது வியூ வந்து சான்ஸ்லெஸ் இருக்கு. ஓகேங்க, ஒரு சின்ன ஷாப்பிங் போட்டு அப்படியே கிளம்புவோம். நம்ம கிட்ட நெருங்கிட்டோம் அப்படின்றத வந்து இந்த மரத்தை வச்சே கண்டுபிடிச்சிடலாங்க. பைன் ஃபாரஸ்ட், கொடைக்கானல் உள்ளூர் பைன் ஃபாரஸ்ட் இருக்கு. அது இல்லை, இது வந்து வெளியே இருக்கிறது. அப்படி இருக்கு பார்த்தீங்களா? இந்த பைன் ஃபால்ஸ் வந்துருச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்ச தூரத்தில் சில்வர் ஃபால்ஸ் வந்துடும் அர்த்தம். இன்னும் கொஞ்ச தூரத்தில் சில்வர் ஃபால்ஸ் வந்துடும். தாளையாறுல தண்ணி இல்லைன்னா சில்வர் ஃபால்ஸ் வந்து சுத்தமாக தண்ணி இருக்காதுங்க. ஏன்னா தாளையாறுறது ஒரு பெரிய ஃபால்ஸு. மரம் விழுந்துருக்குப்பா. மரம் விழுந்துருக்கு. இன்னும் ரோட்டை வந்து கிளியர் பண்ணுவாங்க. இன்னும் இதான் அப்படியே கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிரும். பைன் ஃபாரஸ்ட்டு ஒன்றா ஸ்டார்ட் ஆகிரும். இன்னும் கொடைக்கானலுக்கு கரெக்டாக 14 கிலோமீட்டர், 16 அத்தனை கிலோமீட்டர் இருக்குங்க. நம்ம 105 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம சில்வர் ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோங்க. செக் போஸ்ட் இருக்குங்க. நம்ம அங்கிட்டு போகணும்னு நினைக்கிறேன். நம்ம மாற்றி இங்கிட்டு வந்துட்டோம். ஆமாம், நம்ம அந்த ரூட்டில் போயிருக்கணும், மாற்றி இங்கே வந்துட்டோம். மக்களே நம்ம சில்வர் ஃபால்ஸ் வந்துட்டோம். தண்ணி வருதுங்க, ரொம்ப லைட்டாக, ரொம்ப லேசாக தண்ணி வருது. வராமே அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. நேரம் ஆம்பாட்டு வந்துக்கிறீங்க. கொஞ்சம் வேகமாக வந்திருந்தா அவன் கொடுக்க மாட்டான், நம்ம தான் போய் அவனில் போய் கொடுப்போம். இதனால தான் சொல்கிறேன் ஸ்லோவாக போகணும்னு சொல்லிட்டு. நம்ம எத்தனை ஒரு 45 வந்துருப்போம். அதனால் வந்து ஸ்லோ பண்ண முடிஞ்சிச்சு. ஒரு 80 திரும்பி வந்தோம்னா ஆடை கொடுக்க வேண்டியது. அவனை ஒன்றும் ஆகாது, நம்ம தான் காலியாகும். நம்ம கரெக்டாக தாங்க போவோம். எழுத்து வரை நாங்கள் உறவினா இருப்பாங்க, தள்ளிவிட்டு போயிடுவாங்க நம்மளை. மக்களே ஒரு டீ பிரேக் எடுத்தவங்க இங்கே இருக்க கடையில் தான் டீ பிரேக் எடுத்துட்டு கிளம்ப போனோம். பேர் போவோம். இங்கேருந்து மேப் ஆன் பண்ணியாச்சு. ஏன்னா இந்த தடவை ஒரு லொக்கேஷன் பார்த்துருந்தோம்னு சொன்னீங்கள, அங்கே போட்டு வச்சுருக்கேன். அதனால் நம்ம அங்கே போயிட்டு பார்த்துருவோம். அங்கே வரல. இங்கே பாருங்களேன், குளிருக்கு வெயில் காஞ்சிட்ருக்காங்க. இன்னும் கொடைக்கானலுக்கு இன்னும் போனதில்லை. எத்தனை கிலோமீட்டர் இருந்து? 6 கிலோமீட்டர் இருக்குங்க. ஃபைனலி வி ரீச் கொடைக்கானல். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. வாவ், பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க. இங்கேருந்து நிறையா தெரியுது. ஹோம் ஸ்டே, ரூமு, லாட்ஜு இந்த மாதிரி தான் இருக்குது. மக்களே கொடைக்கானலுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் முன்னாடியே ஒரு ரைட்டு கட்டாகி அங்கே நம்ம போயிட்டுருக்கோம். வில்பட்டி அங்கே தான் போயிட்டுருக்கோம். இத்தனை தடவை கொடைக்கானல் வந்திருக்கேன், ஆனால் வில்பட்டி அப்படின்ற ஊருக்கு நான் போனதில்லை. சரி, அதான் சொல்லிட்டோம்ல,
இன்னைக்கு வந்து நம்ம பார்க்காத இடம் இதை மட்டும்தான் பார்க்க போகிறோம். சும்மா எப்போ பார்த்த இடத்துல போவோம், பார்க்காத பார்ப்போம். இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்கு? இன்னும் கரெக்டாக 14 கிலோமீட்டர் இருக்காங்க. 14. நம்ம இது வரைக்கும் எத்தனை கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 119 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். இன்னும் 14 கிலோமீட்டர் இருக்குது நம்ம போகிற அந்த வில்பட்டின்ற ஊருக்கு. முதல் அங்கே பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அங்கே போனோட்டியும் ஏதாச்சும் நல்ல லொக்கேஷனை பார்த்து நிப்பாட்டிட்டு நம்ம ரோலை ஒரு 2 ரோலை போட்டோம்னு வைங்களேன், அவர் குப்புன்னு அடைச்சிருக்கான். சாப்பிட்டு அதுக்கப்புறம் வேற லொக்கேஷனுக்கு போகும். இந்த லெஃப்டா? என்ன கொடூரமான லெஃப்டா இருக்குங்க. முக்கியத்தமா இருக்கு மக்களே. சரியான ஒரு ஏத்த வருதுங்க. ஏத்தத்தை பாத்தீங்களா இப்ப எப்படி இருந்துச்சுன்னு? கொஞ்சமா ஏறுது. இறங்குறப்பதான் ஹைலைட்டா ஜாலியா இருக்கும். இறங்க வண்டி ஏற மாட்டேதுங்க. வண்டி அடைக்குது. ஏத்த அப்படி ஏத்தம்ல வண்டி அடைக்கு. ஃபுல் ஏத்த மட்டும்தான் இருக்கு. ஒரே திருவிதான் பாலா உள்ள பேச்சு உளறதுங்க எனக்கு. நான் பேசுற வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? உள்ள அப்படியே பேச்சே உளருது. இப்போ ஒரு நேரம் ஏறிச்சா, இப்போ வந்து இறங்குது. முன்னாடி போகிற பஸ்ஸும் அங்கே தாங்க போகுது. கொடைக்கானல், பல்லங்கி, வில்பட்டி, பிரகாசபுரம். இந்த இடத்துல போனதே இல்லைங்க. ரூட் எல்லாம் சொல்லவே வேணாங்க. அங்கே ரைட்டில் பாருங்க, கொஞ்சம் அங்கே பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ரூட் எல்லாம் சொல்லவே வேணாம். ஆமா இருக்குங்க. பாருங்களேன் அப்படியே வழி ஃபுல்லா மேலே 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 வீடு, காட்டேஜ், ஹோம் ஸ்டே இந்த மாதிரியா தாங்க இருக்கு. ஃபுல்லா கீழே இறக்கம் தான் ஹோம் ஸ்டே பார்த்தீங்களா? காத்துங்க. அதான் ஓகே 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 ஓகே. எனக்கு அப்படியே காது அடைக்குது. கீழே இறங்குதுல, அதான் காது அடைக்குது. ரோட பாருங்க, ஆஃப் ரோடு ரோடு போட்டு பேர்ந்துருக்கு. இறங்குதுங்க. ஆனா கீழே இறங்குது. இது வரைக்கும் கார் நிறையா வந்துச்சு. இங்கே இருந்து காரே இல்லை, கம்ப்ளீட்டா காரே இல்லை. காரு, பைக்கு எதுவுமே இல்லைங்க. கொடைக்கானல் என்னங்க, கொடைக்கானல் இங்கிட்டு இருக்கு. அழகான ஒரு லொக்கேஷன், அழகான ஒரு ஊர். நிம்மதியாக ஜாலியாக இருக்காங்க இந்த ஊர்ல. கூரை இங்க பாருங்க ரூட் எப்படி இருக்குன்னு. சிங்கிள் ரூட்டு கிடைக்கும். இங்க வந்து பஸ்ஸூர் தான். பஸ்ஸூரம் எப்படி இருக்கும்? பஸ்ஸூர் நம்ம இப்போ அந்த முதல் பார்த்தோம்ல அந்த பஸ் தான். கோயில் ஆனால் இங்கிட்டலாம் கம்மியாகிடுச்சு. ரொம்ப ஹோம் ஸ்டே, ஹோட்டல், ரெசார்ட்டு இதெல்லாம் இங்கிட்ட இல்லவே இல்லை.
ரொம்ப ஊருக்குள்ள போல. இந்த கூகுள் மேப் வந்து எங்கேயோ கூட்டு போகுது, எங்க கூட்டு போகுதுன்னு தெரியல. ஆனா போற ரூட்டு ஊரு எல்லாமே சூப்பரா இருக்குங்க. நம்ம அப்படியே ஊர் சிட்டிக்குள்ளேயே தானே இருப்போம். இப்படி அப்படியே கம்ப்ளீட் வில்லேஜ் லுக்கு. அது அப்படியே ஊருக்குள்ள கொடைக்கானல இருக்கோமா இல்லை வேற எங்கிட்ட இருக்கோமான்றது வந்து டவுட்டு. அந்த அளவுக்கு ஊருக்குள்ள வந்துட்டோம். ஊரை விட்டு வெளியே இப்போ அந்த ஊர் இப்போ நம்ம ஒரு கிராமத்துக்கு வந்தோம் பார்த்தீங்களா, அந்த கிராமத்துலேயே வெளியே வந்துட்டோம். நல்ல கிராமங்க, சரியான எக்ஸ்பீரியன்ஸு. இது அப்படியே கொடைக்கானலேருந்து ரைட் எடுக்குதுங்க. அப்படியே கம்ப்ளீட்டாக கீழே இறங்குது. ஆமாம் கீழே தான் இறங்குது. அப்போ ஒரு ஏற்ற எதிர்த்து பாருங்க, வண்டி முக்குது. என் வண்டி அவ்வளோ முக்குனதே கிடையாது. ஏன்னா அவ்வளோ ஏற்ற வந்து நான் ஏற்றுனது கிடையாது வண்டியை. சரமான லொக்கேஷனை கூகுள் மேப் கொண்டு வந்து விட்டுருச்சு. இங்கே நிற்போம். என்ன உங்களுக்கு வந்து ஒரு வியூ பாயிண்ட் வந்து காட்டுறேன் உங்களுக்கு மக்களே. இந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு இங்கே நின்று ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேல இன்னும் கொஞ்சம் லாங் போயிட்டு அதுக்கப்புறமேலு சாப்பிட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்தாச்சு. இங்கே பாருங்களேன், உங்களுக்கு நான் காட்டுறேன். இங்கே அது பாருங்க, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அடிக்கிற காற்று சவுண்டு போது கொண்டு நல்லா கேட்கும். இடத்த பாருங்க எப்படி இருக்குன்னு, சான்ஸே கிடையாது. இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டரு நம்ம பைக்கில் ட்ராவல் பண்ணிட்டு அதுக்கப்புறமே நம்ம அங்கே போய் சாப்பிட்டுக்குவோம். மக்களே நம்ம அங்கேருந்து கிளம்பி பைக் எடுத்தாச்சு. ரூட்டெல்லாம் அங்கே பாருங்க, இங்கே பாருங்க ரூட்டை பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க, வேற மாதிரி கம்ப்ளீட்டா தரமான ஒரு இடம். இதுல ஹைலைட் யாருமே வரல. அதுதான் வந்து மேட்ரு. அதான் காக்கா இல்ல, திருவிடா ஸ்லோவாதான் பண்ணணும். ரோடெல்லாம் கொஞ்சம் நல்லா தாங்க இருக்கு. மோசம் தான், ரொம்ப மோசம்லாம் கிடையாது. அப்பப்பதான் லைட்டா கொஞ்சம் புஷ் கட்டி தவிர்த்து மீதியெல்லாம் நல்லா இருக்கு. வாவ், காட்டேஜ் இருக்கு பாறேன், காட்டேஜ் இருக்குங்க. எப்படி கட்டிருக்காங்க பாருங்க காட்டேஜ். இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, ரைட்ல பாருங்க. என்ன ரோடுறா அது, கீழே பாதை இல்ல, இது பாதை. ரோடு பாத்தீங்களா எப்படி இருந்துச்சுன்னு. எப்படி இருக்கு பாரு. ஏன்னா சத்தியமா இந்த மாதிரி நான் வந்ததே இல்லை. அதுவும் கொடைக்கானல்ல கீழே வந்ததே இல்லை. இல்ல இல்ல நிப்பாட்டி ரைட்ல காமிச்சிருக்கோம். இங்க பாருங்க, இல்ல உட்காரு, இப்படி இருக்கு பாருங்க. இங்க மலை. அந்த என்ன ஊரு இங்க இருக்கு, அங்க இருக்கு பாரு, அங்க ஒரு ஊர் இருக்கு. வேற மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸுங்க. இங்க பாருங்களேன், ஒரு வியூ பாயிண்ட் பாருங்களேன்.
இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த இடத்துல கோயமையா வீடு இருக்கு. அங்கே எல்லாம் வீடாக தாங்க இருக்கு. அமைதியாக இருக்காங்க பாரு, சூப்பராக இருக்கு. இவ்வளோ பெரிய இடத்துல பேர்ட் சவுண்டு தான் கேட்குது. அது மட்டும் தானே கேட்குது. நீ அமைதியாக இப்போ நான் அமைதியாக கேட்கும் பாருங்களேன். கேட்டுச்சா? அப்படியே மூவ் பண்ணுவோம். இல்லடா ஏய் என்ன பாருங்க, ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? க்ளவுஸ் மாட்ட பைக் நிப்பாட்டினே வந்து வாலாட்டுறானுவ. அங்கே தெரிக்காம பாருங்க. முடி அவ்வளோ முடி இருக்கு. பாய் அழகா இருக்கு. பாய் அழகே. என் அக்கா ஏதோ பிஸ்கட் கொண்டு வரலடா. டாட்டா பாய். டாட்டா பிஸ்கட் எதுவும் இல்லை. சிங்கிள் ரோட்டில் கார் இல்லை, பைக் இல்லை, ஏன் ஆளுகளே இல்லை. அங்கங்கே ஒரு ஆள் 2 பேர் இருக்காங்க. அதுவும் தரமா இருக்கு. காட்டேஜா இருக்கும், ரெசார்ட்டா இருக்கும். ஒரே காத்தடிக்கிற சவுண்டு என்னடா அது அப்படின்ற மாதிரி இருக்குங்க. வாவ் வாடகை பாரு. ஏதோ ஒரு இலை வாடை. ரோட பாருங்க, அப்படி போடு. இதான் எண்டுன்னு நினைக்கிறேன். இல்லை இங்கே இருக்கு ஜாலியா. ரோடு அங்கேயே முடிஞ்சிருச்சு. இது வந்து கஃபே. காஃபி குடிக்குமா? ஆனால் அங்கே வரைக்கும் என்ன இருக்குன்னு பாட்டு வருவோம். யாராச்சும் இதுக்குள்ளே என்ன தர எங்கடா வரீங்கன்னு கேட்க போகிறாங்க. புரியல. ஏய் அங்கே போமா? அங்கே வரையும் போவோம். தாங்க எண்டு. இந்த ரோடோட எண்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். டெட் எண்டு. இதுக்கப்புறம் எங்கேயும் போக முடியாது. ஆமாம், இதுக்கப்புறம் எங்கேயும் போக முடியாது ஃப்ரெண்ட்ஸ். கீழே தான் இறங்கணும் டமக்குன்ட்டு. வாங்க பைக்கை நிப்பாட்டிட்டு வருவோம். இங்கே பாருங்களேன், எங்கள் பைக்கை நிப்பாட்டிட்டோம். பைக்கை நிப்பாட்டி இங்கே வந்துருக்கோம். அங்கே பாருங்களேன், வாங்க நம்ம கிட்ட போவோம். என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குங்க. கம்ப்ளீட்டாக வேற மாதிரி. அது அப்படியே என்ன சொல்கிறது, எங்கிட்ட பார்க்குறது என்ன செய்யறதுன்னு எதுவுமே தெரியல. சூப்பராக இருக்கு. ரோடு வந்து அங்கேயே முடிஞ்சிருச்சு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கெஃபைன் போட்டு ஒரு ரோடு போச்சு. அந்த ஆஃப் ரோடு தான். அதுக்குள்ளே வந்த ஒட்டி மொத்தமாக முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து மழை தான். அந்த பக்கம் தாங்க ஊராக இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த பக்கம் ஃபுல்லாக ஊராக இருக்குது. இருங்களேன் காட்டுறேன். அந்த உங்கள் ஊர் தெரியுதா? இங்கே தெரியும். அங்கே ஊர் இருக்குது. அதுக்கப்புறம் இது நமக்கு வந்த பாதை
கொடைக்கானல் இதுக்கு அங்கிட்டு இருக்கா எங்கிட்டு இருக்குன்னு தெரிலங்க. அங்கே ஏதோ ஒரு ரோடு போகுது. பாருங்க ராஜன் இருக்கான். இன்னும் என்ன பண்ண போகிறோம் தெரியுமா?